ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த கிளுகிளுப்பை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கிளுகிளுப்பையை நம்ம 3 பார்ட்டாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் செய்கிறதுக்கு நான் 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். இது 15 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கங்க. 3 ஒயர் வெட்டிக்கிட்டு 3 ஒயரில் 2 ஒயர் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டு மீதி இருக்க ஒரு ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு மேல் பக்கத்தில் இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். ஒரு ரவுண்டுக்கு 3 நாட் கிடச்சிருக்குது. நடுவில் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போடணும். இன்னொரு 3 நாட் போடணும். இந்த 2 ஒயரை வச்சு போடும்போது இன்னும் 2வது ரவுண்ட் போட்டுருவோம். 2வது ரவுண்ட்லேயும் இதேமாரி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். இன்னொரு ரவுண்டு அதுமாரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ரவுண்டு முடிச்சிருக்கோம். ஒரு ரவுண்டில் 3 நாட்டு, அடுத்த ரவுண்டில் 3 நாட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்ட் நம்ம போடும்போது இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் வரும். கிராஸ் ஆகிற ஒயர்லாம் கிராஸாக இருக்கும். இப்படி போடும்போது நம்மளுக்கு 3 நாட் கிடைக்கும் ஒரு ரவுண்டில். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதை டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பு 8 வர அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போது 8 டைமண்ட் ஷேப் வர அளவுக்கு போட்டாச்சு. இந்த பக்கத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து எண்ணாலும் 8 டைமண்ட் வரணும். இந்த இடத்துலேருந்து எண்ணாலும் 8 வரணும். இது மாதிரி போட்டு முடித்தாச்சு. இப்போ இதில் மேலே 3 நாட் இருக்குது. அதில் ஒரு நாட்டில் இந்த இப்போ 2 ஒயர் இப்படி போகுது. இது பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த 2 நாட்டும் இப்போ போட்டது. இப்போ மேலே கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு இங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த 3 நாட் தான் இப்போ போட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அடிப்பக்கம் இப்போ போடக்கூடாது. இது பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போடும்போது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பி பார்த்தாக்கா இங்கே ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒயர் கிராஸாக இருக்கும். இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு இங்கே மேலே ஒரு ஒயர் கிராஸாக இருக்குது. இங்கே ஒரு நாட்டு, அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு நாட் போட்டாக்கா இங்கே 5 நாட் வரும். இப்படி வரும். இங்கே 5 நாட் வரும். அதுமாரி இந்த பக்கத்துலையும் இப்போ அப்படியே மேல் பக்கம் திருப்பி இங்கே கிராஸ் ஆகிற ஒயரை இங்கே ஒரு நாட் போடணும். இப்போ நம்மளுக்கு 3 நாட் இருக்கும். சுற்றிலும் 3 நாட் இருக்கும். இந்த 3 நாட்டில் அடுத்த லைன் ஒரு 3 நாட் போட்டுக்கணும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம்
ஒரு ரவுண்ட் போட்டோம்னாக்கா 3 நாட் வரும். சுற்றிலும் நம்மளுக்கு 3 நாட் இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்ட் நம்ம போடும்போது இன்னும் ஒரு 3 நாட் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம இன்னொரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி போட்டுக்கிறோம். இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒரு டைமண்ட் ஷேப் வருது. இப்போ அடியிலேருந்து பார்க்கும்போது இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒரு டைமண்ட் வருது. இப்போ அதுக்கு மேலே இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். இன்னும் ஒரு 3 நாட் போடணும். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேலே ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். அடுத்தது ஒரு டைமண்ட் ஷேப், 2 டைமண்ட் ஷேப் இருக்கும். அதே கீழ்ப்பக்கத்தில் இந்த 5 நாட்ஸ்க்கு மேலே ஒரு டைமண்ட் ஷேப் தான் வரணும். இப்போ நம்ம அடுத்தது 8 நாட் வர்ற அளவுக்கு, அதாவது இங்கே 5 நாட் போட்ட மாதிரியே இங்கே 8 நாட் வர அளவுக்கு நம்ம பின்ன போகிறோம். அதனால் கீழ்ப்பக்கம் இப்போ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வராமல் பின்ன போகிறோம். அதுக்கு மேல் பக்கத்தில் இப்போ 2 டைமண்ட் ஷேப் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் உள்ள ஒயரை வச்சு இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த 2 டைமண்ட்க்கு மேலே இந்த 2 சைட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கம் பார்த்தோம்னா 2 டைமண்ட் ஷேப் இருக்கும். அடுத்தது 3வது இங்கே கம்ப்ளீட்டாக இருக்காது, 2 நாட் இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்தோம்னாக்கா ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். மேலே 2 நாட் போட்டிருப்போம். 3வதாக டைமண்ட் ஷேப் வர மாதிரி போடக்கூடாது. போடாமல் இது பக்கத்தில் உள்ள இந்த ஒயரை வச்சு, அது மேல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட்டும் இங்கே ஒரு நாட்டும் போடணும். அடியில் 2வது டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு கிராஸ் ஆகிற ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம போடும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இப்போ மேல் பக்கத்தில் 3வது டைமண்ட் வர்ற மாதிரி, 3வது டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி இந்த கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுக்கணும். ஒரு நாட் போடணும். அடுத்தது பக்கத்தில் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். 2 இடத்துலையுமே நமக்கு டைமண்ட் ஷேப் தான் வரும். இப்போ பின்பக்கத்தில் அப்படியே திருப்பி பார்த்தோம்னாக்கா இங்கே ஒயர் கிராஸாக இருக்கும். ஆனால் கிராஸ் ஆகிற ஒயரை போடாமல் பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு போடும்போது அடுத்த ஒரு இங்கே ட்ரையாங்கிள் மேலே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். கிராஸ் ஆகிற ஒயரை போடாமல் பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு போடுறோம். அதேமாதிரி இந்த சைடு இப்போ கீழ்ப்பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா இங்கே இந்த பக்கத்தில் 3 நாட் இருக்கும். இந்த பக்கத்தில் 3 நாட் இருக்கும். இங்கே கீழே இந்த நாட்டும் எண்ணிக்கணும். இங்கே 1, இந்த சைடில் 3, இந்த சைடில் 3, இது 1 மொத்தம் இங்கே டோட்டலாக 7 நாட் இருக்குது. இப்போ தான் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை போடணும். இது 8வது நாட்டு. இப்போ 5 நாட் வர்ற மாதிரி அந்த ஷேப்பில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல 8 நாட் வர்ற அளவுக்கு இந்த ஷேப்பில் போடுறோம். இப்போ இந்த சைடில் 3, இந்த சைடில் 3, மேலே 1, கீழே 1. இப்போ 8 நாட் வந்துடுச்சு. இப்போ மேல் பக்கம் திருப்பிட்டு கிராஸ் ஆகிறதெல்லாம் ஒரு ரவுண்ட் போடணும்.
மேலே கிராஸ் ஆகிற ஒரு நாட் போட்டேன். அடுத்தது பக்கத்தில் 2 நாட் போட்டிருக்கேன். அது கீழ் பக்கத்தில் 2 கிராஸ் ஆகிற வச்சு 2 நாட்டு. இப்போ புதுசாக 5 நாட் போட்டிருக்கேன். இப்போ கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் கிராஸ் ஆகும். முன்னாடி மாதிரி இந்த இடத்துல நம்ம போட்ட மாதிரியே இந்த இடத்துலையும் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம போடக்கூடாது. மேலே இதே மாதிரி 3 நாட்டு, இந்த பக்கம் 3 நாட்டு, இந்த பக்கம் 3 நாட்டு வர்ற மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரியே போடணும். கிராஸ் ஆகிற ஒயரை இப்போ போடக்கூடாது. இப்போ மேலேயே நம்ம போடணும். மேலே கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாட் வச்சு போடும்போது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இது டைமண்ட் ஷேப் போட்டுட்டு பக்கத்துலேயும் இன்னொரு நாட்டும் போடும்போது இங்கேயும் ட்ரையாங்கிள் இது டைமண்ட் ஷேப் தான் வரும். அடுத்த நாட் போடும்போது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இந்த 2 ஒயரும் போடும்போது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம போடக்கூடாது. அடிப்பக்கத்தில் டைமண்ட் ஷேப் வரக்கூடாது. அதுமாதிரி இந்த சைட்லேயும் 2 நாட் போட்ட பிறகு அடுத்த ஒயர் வச்சு போடும்போது இங்கேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரக்கூடாது, இது டைமண்ட் ஷேப் வரக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இதேமாரி போட்டோம்னாக்கா மேலெலாம் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு போட்டுக்கலாம். கீழே மட்டும் நம்மளுக்கு இந்த சைடு 3 நாட்டும் இந்த சைடு 3 நாட்டும் வர வரைக்கும் நம்ம போடக்கூடாது. கிராஸ் ஆகிற ஒயரை போடக்கூடாது. இப்போ 8 நாட் வர்ற மாதிரி, அதாவது இந்த சைடு 3 இந்த சைடு 3 நாட்டு, இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு, இந்த 8 நாட் வர மாதிரி 2 டைம்ஸ் நம்ம போட்டோம். இப்போ மேலே கிராஸ் ஆகிற ஒயரையும் நம்ம ஒரு டைமண்ட் ஷேப், அதாவது ஒரு டைமண்ட் வர மாதிரி இங்கே நம்ம போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கத்தில் இங்கே லாஸ்ட்டாக போட்டிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருப்போம். இதுக்கு மேலே இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதாவது 2 டைமண்ட் ஷேப் வர வரைக்கும் மேலே நம்ம போட்டிருக்கணும். இப்போது 2 டைமண்ட் ஷேப் வரைக்கும் போட்டிருக்கோம். பக்கத்தில் இங்கே ஒரு ஒயரை வச்சு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழ் பக்கத்தில் இந்த 8 நாட் மேலே ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு டைமண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல 5 நாட்டு வர்ற மாதிரி போகணும். 5 நாட் இங்கே வரணும். அதுக்கு மேல் பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒரு நாட்டை போட்டுக்கணும். ஒயர் கிராஸ் ஆகும், அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் இருக்கிற ஒயரை வச்சு இப்படி போடும்போது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம். 2 பக்கம் போட்ட பிறகு மேலேயும் ஒயர் கிராஸ் ஆகும், அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ கீழ்ப்பக்கம் அப்படியே திருப்பி பார்த்தோம்னாக்கா இங்கே 2 பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் போட்டிருப்போம். மேலே 2 ஒயர் இருக்கும். 2 ஒயர் இந்த பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரையும் இந்த பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரையும் போட்டோம்னாக்கா இங்கே ஒரு 5 நாட் வரும். அதேமாதிரி அந்த பக்கத்துலேயும் ஒரு 5 நாட் வரும். இப்போ இந்த 2 சைட்லேயும் 5 நாட் வர்ற மாதிரி பின்னியாச்சு. இப்போ மேல் பக்கம் இந்த ரவுண்டில் 3 நாட் இருக்குது. அடுத்து கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். அதாவது இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த டைமண்ட் ஷேப்லாம் நம்ம இப்போ போட போகிறோம். அப்படியே ரவுண்டாக 3 நாட்டாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ டைமண்ட் ஷேப்பு 8 வர்ற மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி பின்னணும். இந்த ஷேப்பை இப்போ பின்ன போகிறோம். இப்போ இதுக்கு இந்த பக்கம் 5 நாட்டு வர மாதிரி பின்னணும். இந்த 2 சைட்லேயும் 5 நாட்டு வர மாதிரி பின்னணும். அதுக்கு நம்ம மேல் பக்கத்தில் இருக்க இந்த நாட்டுடைய 2 சைட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கணும். 2 சைட்லேயும் 2 நாட் போட்டு மேலே கிராஸ் ஆகாதையும் ஒரு நாட் போட்டுக்கணும். கிராஸ் ஆகிற ஒயரை இங்கே போட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு போடணும். இப்போ இங்கே இந்த ஒயரை வச்சு போடும்போது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுமாரி அந்த பக்கத்துலேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி போட்டுக்கணும். இப்போ கீழ்ப்பக்கத்தில் இந்த கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுட்டு அது பிறகு மேலே போட்டோம்னாக்கா இங்கே 5 நாட்டு வரும். கிராஸ் ஆகிற ஒயர் அப்படியே போட்ட பிறகு 2 பக்கத்துலேயும் இன்னும் ஒயரை வச்சு
கிராஸ் ஆகிற ஒயரை மேல் பக்கத்தில் போடணும். இப்போ இந்த இடத்துல இங்கே போடணும். இங்கே போடும்போது இங்கே 5 நாட் இங்கே வரும். அதேமாதிரி இந்த சைட்லேயும் 5 நாட் வரும். 5 நாட் 2 பக்கத்துலேயும் போட்ட பிறகு மேலே கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு போட்டாக்கா இங்கே ஒரு டைமண்ட் வரும். கீழ்ப்பக்கத்தில் ஒரு டைமண்ட் ஷேப் வந்த பிறகு, அதாவது இங்கே 5 நாட் இந்த பக்கம் 5 நாட் வந்து மேலே ஒரு டைமண்ட் ஷேப் வந்த பிறகு மேல் பக்கம் அப்படி திருப்பி இங்கே கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் போடணும். மேலே கிராஸ் ஆகிற ஒயர்லாம் போட்டுட்டு இப்போ கீழே பார்த்தோம்னா இங்கே கீழே இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒரே ஒரு டைமண்ட் தான் போட்டிருக்கோம். இப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு பின்ன இந்த ஷேப் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு டைமண்ட் ஷேப் போட்டிருப்போம். 2 5 நாட் இருக்குது 2 பக்கத்துலேயும், மேலே ஒரு டைமண்ட் வந்துருக்குது. அதுக்கு பிறகு இந்த பக்கம் 6 நாட்டு, இந்த பக்கம் ஒரு 6 நாட்டு, மேலே ஒரு நாட்டு, மொத்தம் 8 நாட் வர்ற மாதிரி ஒரு ஷேப் போட்டிருப்போம். மேலெலாம் இப்படி கிராஸ் ஆகிறத போட்டிருப்போம். இங்கே ட்ரையாங்கிள் வர மாதிரி போடுவோம். அதாவது இந்த ஒரு டைமண்டுக்கு பிறகு அடுத்து கிராஸ் ஆகிற ஒயரை போடாமல் 2 டைம்ஸ் நம்ம இது மாதிரி 8 நாட் வர்ற மாதிரியே 2 டைம்ஸ் பண்ணியிருப்போம். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் அதேமாதிரி போட்டுங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன். 2 இடத்துல நம்ம 8 நாட் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இந்த இடத்துல போட்ட மாதிரியே 2 இடத்துல 8 நாட் வர்ற மாதிரி இங்கே போட்டாச்சு. அடுத்தது மேலே கிராஸ் ஆகிற ஒரு நாட் போட்டுட்டு 2 பக்கத்துலேயும் ஒரு நாட் போட்டிருக்கோம். அது இந்த சைடில் ஒரு நாட் இருக்குது. அதாவது இந்த ரவுண்டில் 3 நாட் இருக்குது. இப்போ இதோட இப்படி நிறுத்திக்கிட்டு இதை கிராஸ் ஆகிறத இங்கே போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த இப்படி வச்சு இந்த நாட்டில் அப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த நாட்டில் இந்த ஒயர் அப்படியே மேல் பக்கமாகவே இப்படி சொருகி ஜாயின் பண்ணிடணும். இப்படி மேல் பக்கமாகவே அப்படியே இந்த சொருகி விட்டுடலாம். சொல்லிட்டாக்கா இதேமாரி ஷேப் வந்துடும். இங்கே ஒரு நாட் இருக்குது, இங்கே 2 நாட் இருக்குது. இது 4வது நாட்டாக இந்த டைமண்ட் ஷேப்புக்கு வர 4வது நாட்டாக இந்த நாட்டாக யூஸ் பண்ணி இது மேலே அப்படியே ஒயரை சொருகி விட்டுடணும். அது மேலே ஒரு 2 நாட்டு வர மாதிரி ஒரு 2 நாட்டுக்கு இப்படி சொருவி விட்டுட்டு இதை இப்படி சொருவி விட்டு அடியிலையும் இதேமாரியே சொருவி விட்டுட்டாக்கா இந்த ஷேப் வந்துடும். இப்போது கிளுகிழுப்பையோடைய ஒரு பார்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்த பார்ட் ஒரு பால் செய்யணும். அந்த பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் எப்படி செய்கிறது, இது எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த பார்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.